வணக்கம் அன்பான தாயக உறவுகளே, இன்று மாலை பூநகரி மத்திய நண்பர்கள் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற உதைபந்தாட்ட நிகழ்வின் ஒரு பகுதியைத்தான் நீங்கள் தற்போது அவதானித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இங்கே இந்த மைதானம் மிக பிறந்தது. இந்த மைதானம் சூழ ஏராளமான ரசிகர்கள் சூழ்ந்திருக்கிறார்கள். இங்கே போட்டி மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்று கொண்டிருந்தது. அதனை அந்த ஏற்பாட்டாளர்கள் மிக சிறப்பாக ஒழுங்கமைத்து நடாத்தி கொண்டிருக்கிறார்கள். இங்கே இந்த மைதானத்தில் 47 அணிகள் இங்கே முட்டி மோதி இறுதி சமர் நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணிக்கு நடைபெற இருப்பதாக ஏற்பாட்டாளர்கள் அறிவித்திருக்கிறார்கள். ஆகவே இந்த சமரை கண்டுகளிக்க நீங்களும் நாளைய தினம் இந்த பூநகரி மத்திய நண்பர்கள் விளையாட்டு மைதானத்துக்கு வருகை தந்து இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி இந்த சமரை கண்டுகளிக்கலாம். பாருங்கள், தொடர்ந்தும் பதிவுகளோடு இணைந்திருப்போம். எங்களுடைய கழகத்தினுடைய உறுப்பினரும் பூநகரி பிரதேச சபையினுடைய அலுவலருமாகிய திரு சபேசன் அவர்களை நாங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். வெற்றியாளராக போட்டியினுடைய ஆட்ட நாயகனாக தெரிவு செய்யப்பட்ட மலைப்பாடு ஜெகன்மோகன் விளையாட்டுக் கழகத்தினுடைய கோல் காப்பாளர் திரு அமல்ராஜ் அவர்களுக்கு பதக்கத்தினை அணிவித்து வைக்குமாறு உங்களை நாங்கள் மத்திய நண்பர்கள் விளையாட்டு கழகம் வருடாந்தோறும் நடத்துகின்ற பூநகரியினுடைய உழவர்கள் நம் பூநகரியில் விவசாயிகளை கௌரவிக்கும் முகமாகவும் கழகத்தினுடைய ஸ்தாபகரும் ஆரம்பகால உறுப்பினருமான அமரர் பேரானந்த சிம்மம் விகிதன் அவர்களுடைய ஞாபகார்த்தமாக வடமாகாண ரீதியிலே நடாத்துகின்ற பூநகரியின் உழவர்களினுடைய
5வது சீசனுக்கு வட மாகாணத்திலிருந்து 47 அணிகள் கலந்து கொண்டு இன்றைய தினம் இறுதிப் போட்டிக்காக 2 அணிகள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். இன்றைய காலை வேளையிலே மாலை வேளையிலே நடைபெற்ற முதலாவது அரையிறுதிப் போட்டி வடமராட்சியுடைய ரேஞ்சர்ஸ் விளையாட்டுக் கழக அணியினரை எதிர்த்து பலாரியுடைய விண்மீன் அணி மோதிய போட்டியிலே 4-0 என்ற ஸ்கோர் கணக்கிலே பலாரி விண்மீன் விளையாட்டுக் கழகம் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு தெரிவாகியிருந்தார்கள். தற்போது நடந்து முடிந்த 2வது அரையிறுதிப் போட்டியிலே குருநகர் பாலமீன் விளையாட்டுக் கழகத்தை எதிர்த்து தலைப்பாடு ஜெகமூர்த்த விளையாட்டுக் கழகம் மோதிய போட்டி ஆட்டத்தில் இருக்கும் போது எந்தவித கோல்களும் யாருமே பெறாத காரணத்தால் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கின்ற தண்டவதை மூலம் ஜெகமூர்த்த விளையாட்டுக் கழகம் வெற்றி பெற்று நாளைய தினம் மாலை வேளையிலே 3 மணிக்கு இந்த மைதானத்திலே இடம்பெறுகின்ற மாபெரும் இறுதிப் போட்டி பூநகரி முதல்வர் மன்றம் சீசன் 5க்கான கிரீடத்தை அதாவது வெற்றி கிரீடத்தை கைப்பற்ற போகின்ற அணியை தெரிவு செய்கின்ற மாபெரும் இறுதிப் போட்டி நாளை மாலை 3 மணிக்கு இந்த மைதானத்திலே ஆரம்பமாகும் என்பதையும் இந்த வெற்றி போட்டியிலே சம்பியனாக தெரிவு செய்யப்படுகிற அணிக்கு 2,50,000 ரூபாய் பணப்பரிசோடு கூடிய வெற்றி கடிதமும் 2ஆம் இடத்தில் பெற்றுக் கொள்கின்ற அணிக்கு 1,50,000 ரூபாயோடு கூடிய வெற்றி கடிதமும் அரையிறுதிப் போட்டிகளில் வெளியேறுகின்ற குருநகர் பாலுமீன் விளையாட்டுக் கழகம் அதேபோல நவதீபன் விளையாட்டுக் கழகத்தினருக்கு 25,000 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசுகளும் இந்த மைதானத்திலே வழங்கி வைக்க இருக்கின்றோம் என்பதையும் விளையாட்டு ஆர்வலர்கள் நாளை மாலை சரியாக 3 மணிக்கு எங்களுடைய மைதானத்துக்கு வருமாறு நாங்கள் உங்களை அன்புரிமையோடு கேட்டுக் கொள்கின்றோம்.